சிந்தனை மாற்றி கொடுக்கணும். என் உடம்பை காமாரம் பண்ணி கொடுக்கணும். என் உடம்பை காமாரம் பண்ணி கொடுத்து என் உடம்பு உடம்பாக்கி கொடுக்கணும். என் குடும்பமாக்கி கொடுக்கணும். அம்மா அதான் கோரிக்கை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அம்மா எதை செஞ்சாலும் போனாலும் குடும்பத்தை கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி கொடு. நிம்மதிங்கிறது சுத்தமாக கிடையாது. என் உடம்பு காமாரம் பண்ணி கொடுத்தாலே எனக்கு ஓரளவுக்கு போதுமா? என்னெல்லாம் முடியலங்கிற பட்சத்தில் உட்காந்துருக்காடா. உடம்பையும் காமாரம் பண்ணி தரேன். உன் குடும்பமாக்கி தரேன். குடும்பத்தில் சஞ்சலம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் உன் குடும்பத்தை பழைய மாதிரி சிந்தனையை மாற்றி கொடுக்குறேன். நீ கலவங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா என்னோட சூழ்நிலை என்னை மட்டும் கிடையாது, என் வீட்டில் உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது என் தாலிக்கு என் பூவுக்கும் பங்கம் வராத அளவுக்கு நீனும் காமாரம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நீ மருந்து கொடுத்து அனுப்புமா. அப்போ எனக்கு எல்லாமே வேணும், வாழ்க்கை வேணும், உயிர் வேணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். இது மூணு எனக்கு செஞ்சு கொடுத்தா போதுங்க. அவனோட வாக்குறான்னு இருக்கான். போதுங்களா? அதெல்லாம் கேட்டு வந்தீங்க. அம்மா குடும்பத்தோட நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா உன்னோட குடும்ப நிம்மதியை பார்க்கும்போது சரியா இப்போ ஒரு 1.5 வருஷ காலமாக ரொம்ப சஞ்சலப்பட்டு வெளியிட்டு ஓடிட்டு இருக்குது. சிறப்பாக ஓட்ட முடியல. அம்மா வீட்டில் ஒரு ஆள் காட்டில் ஒரு ஆள் தான் குடும்பம் பிஞ்சு போய் கிடக்குது. அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்காலும் செஞ்சு கொடுக்குறேன்டி. அது மட்டும் கிடையாது, உன்னோட ஆதிக்க அதிகாரம் பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்த கோவத்தில் கோவங்கள் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. அந்த கோவத்தை ஒன்றால் குறைச்சிக்க முடியுமான்னு கேட்குறா. உனக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்க, இது எடுத்து வந்து கோவங்கள் வந்துடுது. அந்த கோவத்தை குறைச்சிக்கிடுன்னு சொல்ற. ஆனால் இருந்தாலும் அம்மா கோவப்படுறது 4 பேர் பேசுறதுதான் நான் கோவப்படுறது உன்னுடைய கோரிக்கை. ஆனால் நீ கோவப்படுறது ஆளுக்கு இடி சொல்லி சொல்றாங்க. அந்த இடி சொல்ல கேட்க முடியாத அளவுக்கு சஞ்சலப்பட்டு நின்று உட்காந்துருக்கேன். அந்த சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன். உன் உடம்பை முன்ன காமன் பண்ணி கொடுக்குறேன். நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா உன்னோட குடும்ப நிலைமையை மாற்றி கொடுக்கணும்னால் இன்னும் 3 மாச காலம் கொஞ்சம் பொறுமையாகிரு. கிரகநிலை கொஞ்சம் சரியில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. சஞ்சலத்தை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ தனக்கும் பாதகம் தகப்பனுக்கும் பாதகம்னு உன் பிள்ளையோட கிரகங்கள் சரியில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் பங்குபட்டு நிற்கிற கிரகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால அவன் ஒரு பக்கம் உன் குடும்பம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கணும். அதில் நீ பொறுமையாக இரு. 3 மாதம் ஆகுதுண்டி. உன் குடும்பத்தை திருப்பி ஏற்படுத்தி கொடுத்து சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து குடும்பமாக்கி தரேன். இப்போதைக்கு உன் மனப்புக்கும் உன் மனசுக்கும் மருந்தை கொடுத்து அனுப்புகிறேன். கலங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ட்டான். பிள்ளை நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்காங்களா? அவன் சொல்லிட்டா புள்ளியாக்கணும். புள்ளியோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஆளு கொத்த பிச்சுட்டு கிடக்குது குடும்பம். கொடுக்கல அதான் சொல்லிட்டா. அப்போ காட்டில் ஒரு ஆள் கொள்ளையில் ஒரு ஆள் பிச்சுட்டு கிடக்குறாங்க. அதனால ஏற்படுத்தி கொடுக்க கூடாதுமா. சிந்தனை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்ட. அதனால 3 மாதம் தாங்கிடுடி. 3 மாதத்துக்குள்ள குடும்பத்தை நலமாக்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு உடம்ப குணமாக்கி தரேன்னு சொல்கிறேன். உடம்ப முன்ன குணமாக்கி தரேன். அடுத்து குடும்பத்தில் அதான் சொல்லிட்டான். கொள்ளையில் ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆளுங்க குடும்பம் பிச்சுட்டு கிடக்குறான்ட்டான். அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுக்காத மாற்றி கொடுக்குறேன். சிந்தனை செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா குடும்பத்தில் ரொம்ப அரசபரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் உனக்கு கோவங்கள் கோரத்தாண்டு ஆடிட்டு உட்காந்துருக்குது. பொறுமையாக இருக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாங்க திரும்பி சுற்றிட்டு வாங்கிட்டு வந்துடுது. அதனால நீ வாயை கொஞ்சம் அடக்கி இருக்கணும். உன் கோவத்தை குறைச்சிக்கிடு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எல்லாமே கடிச்ச முடிச்சுன்னு ஓடிட்டு உட்காந்துருக்குது. ஆனால் அதனால குடும்பத்தையும் காமாரம் பண்ணி கொடுக்கணும், உடம்பையும் காமாரம் பண்ணிக்கணும் உத்தரவு கொடுத்துருக்கேன். அதனால் இப்போதைக்கு உடம்பை காமாரம் பண்ணுறேன். 3 மாதம் கழிச்சு திருப்பி வர சொல்லிட்டா. குடும்பத்தில் நிம்மதிக்குள்ள முற்றுப்புள்ளி வச்சு அனுப்புற காலம் வேண்டிய அவசியமே இல்லைனான்ட்டு போதும்.